Inosilicates. Silicates which contains n number of silicate units liked by sharing two or more oxygen atoms are called inosilicates. Inosilicates means silicates வந்து more than 2 units இருக்கும். SiO4 சிலிக்கேட்னு சொல்லியிருக்கிறோம். SiO4. ஸோ இது வந்து ஒரு SiO4, இது அனதர் SiO4. இந்த மாதிரி ஒவ்வொரு SiO4ம் மெனி நம்பர்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஐனோசிலிகேட்ஸ். ஆல்ரெடி நம்ம சைக்ளிக் சிலிகேட்ஸ் பார்க்கும்போது சைக்ளிக் சிலிகேட்ஸ்னால் என்னென்னு சொன்னோம்னா மோர் தென் 2 சிலிகேட்ஸ் யூனிட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும், ஆக்சிஜன் ஆட்டம் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது ஒன்லி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். பட் ஐனோசிலிகேட்ஸில் மோர் தென் 2 யூனிட்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். ஆனால் இங்கே 2 டைப் ஆஃப் சிலிகேட்ஸ் இருக்கும். ஒன்று சிங்கிள் செயின் சிலிகேட்ஸ், அனதர் ஒன் டபுள் செயின் சிலிகேட்ஸ். ஆனால் இங்கே சைக்ளிக்காகவும் இல்லாமல் இருக்கலாம், சைக்ளிக்காகவும் இருக்கலாம். சைக்ளிக் சிலிகேட்ஸில் ஒன்லி சைக்ளிக் சிலிகேட்ஸ் தான் இருக்கும், ஆர் ரிங் சிலிகேட்ஸ் இருக்கும். ஆனால் ஐனோசிலிகேட்ஸில் செயின் சிலிகேட்ஸும் இருக்கலாம், சைக்ளிக் சிலிகேட்ஸும் இருக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட். பட் காமன் என்னென்னா சைக்ளிக் சிலிகேட்லேயும் ஐனோசிலிகேட்ஸ்லேயும் மோர் தென் 2 சிலிகேட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் n number of silicates are present in cyclic and inosilicates. Then inosilicates further classified as chain silicates and double chain silicates. Single chain means ஒரு லீனியராக ஸ்ட்ரைட் லைனாக ஒவ்வொரு சிலிகேட்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். பட் டபுள் செயின் சிலிகேட்ஸ் மீன்ஸ் இது ஒரு செயின், இது ஒரு செயின், இந்த மாதிரி 2 செயின்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறதுனால டபுள் செயின் சிலிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. செயின் சிலிகேட்ஸ் ஆர் பைராக்சின்ஸ். தீஸ் சிலிகேட்ஸ் கண்டெயின் SiO3 N2N- ions formed by linking n number of tetrahedral SiO4 4- units linearly. இந்த மாதிரி செயின் சிலிகேட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா SiO4 4- இந்த சிலிகேட்ஸ் வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகும். லிங்க் ஆகி SiO3N அப்படிங்கிற யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்டு செயின் சிலிகேட்ஸ். ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர்ஸ் 2 of its oxygen atoms with other units. ஒவ்வொரு சிலிகேட்ஸும் எதனால் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டத்தினால கனெக்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்படுமன். ஸ்படுமன்ங்கிறது என்னென்னா லித்தியம் அலுமினியம் SiO3 twice. இந்த லித்தியம் அலுமினியம் சிலிகேட்ஸ், இதில் சிலிகேட்ஸ் வந்து செயினாக ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். Double chain silicates are ambiboles. These silicates contains Si4O11 n times 6n- ions. In these silicates there are 2 different types of tetrahedra. One is those sharing 3 vertices and those sharing only 2 vertices. Double chain silicates is also known as ambiboles. டபுள் செயின் சிலிகேட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஆம்பிபோல்ஸ். இந்த சிலிகேட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா Si4O11 இந்த யூனிட்ஸ் வந்து n டைம்ஸ் இருக்கும். இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 6n-. இந்த சிலிகேட்ஸ்லாம் ஆக்சிஜனால் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சிலிகேட்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறதுக்கு ஹியர் there are 2 types of tetrahedra are there. One is 3 vertices, another one is 2 vertices. இந்த சிலிகேட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சிலிகேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா,
இந்த சிலிக்கேட்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அது ஆக்சிஜன் வந்து ஷேர் பண்ணிதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 3 வெர்டிசஸை ஷேர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் 3 ஷேரிங் வெர்டிசஸ். சப்போஸ் 2 மட்டும் அட்டாச் ஆகிருக்கு, 2 மட்டும் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது 2 ஷேர்ஸ் வெர்டிசஸ். Here there are 2 types of tetrahedra are there. One is 3 vertices, another one is 2 vertices. இந்த சிலிக்கேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சிலிக்கேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா? இந்த சிலிக்கேட்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அது ஆக்சிஜன் வந்து ஷேர் பண்ணிதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 3 வெர்டிசஸை ஷேர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் 3 ஷேரிங் வெர்டிசஸ். சப்போஸ் 2 மட்டும் அட்டாச் ஆகிருக்கு, 2 மட்டும் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது 2 ஷேர்ஸ் வெர்டிசஸ். ஆம்பிபோல் சிலிக்கேட்ஸில் 2 டிஃப்ரெண்ட் ஹெட்ராஹெட்ரா இருக்குது. ஒன்று ஷேரிங் 3 வெர்டிசஸ், another one sharing 2 vertices. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலிக்கேட்ஸ் எடுத்துப்போம். அதில் எத்தனை சிலிக்கேட்ஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று, another one second, this one third. இப்போ 3 வெர்டிசஸ் வந்து இங்கே ஷேர் ஆகிருக்கு. ஒரு சிலிக்கேட்ஸோட 3 சிலிக்கேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 3 ஷேரிங் வெர்டிசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு டெட்ராஹெட்ரா. another one 2 ஷேரிங் வெர்டிசஸ். இப்போ இந்த சிலிக்கேட்ஸ் எடுத்தோம்னா எத்தனை டெட்ராஹெட்ரா இங்கே ஷேர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டெட்ராஹெட்ரா ஆர் வெர்டிசஸ், இது ஒரு டெட்ராஹெட்ரா. ஸோ 2 வெர்டிசஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஆம்பிபோல்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஆஸ்பெட்டாஸை சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்பிபோல்ஸ் asbestos. Asbestos, these are fibrous and non-combustible silicates. ஆஸ்பெஸ்டாஸ்ங்கிறது ஒரு ஃபைப்ரஸ்னால் ஆனது. ஃபைப்ரஸ்னால் நூல் இலைகள், நிறைய ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் ஆஸ்பெஸ்டாஸ். ஸோ இட் இஸ் எ நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ். இது வந்து தீப்பற்றி எரியாது, பேர்ன் ஆகாது. therefore they are used for thermal insulation materials. ஸோ தீப்பற்றி எரியாத இந்த ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய இடங்கள் இருக்குதோ அங்கே வந்து தெர்மல் இன்சுலேஷனுக்காக இதை பயன்படுத்தலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் வந்து வீடு கட்டுவாங்க. ஒரு காலத்தில் கூரை வீடு கட்டியிருக்கும்போது கூரைகள்லாம் ஈஸியாக தீப்பற்றி எரிஞ்சிரும். அப்புறமா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டாங்க. அப்போ ஷீட்டு வந்து ஈஸியாக என்ன செய்யாது, தீப்பற்றி எரியாது. தென் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிரேக் லைனிங், construction materials and filters. Asbestos being carcinogenic silicates, their applications are restricted. ஆஸ்பெஸ்டாஸில் என்ன சிலிக்கேட்ஸ் இருக்குது அப்படின்னா கார்ஜினோஜெனிக் சிலிக்கேட்ஸ்னு சொல்கிறோம். கார்ஜினோஜெனிக்ஸ்னால் என்னென்னா the chemicals which produce cancer is called carcinogenic chemicals or agents. எந்த ஒரு கெமிக்கல் வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த கெமிக்கலை நம்ம என்ன சொல்கிறோம், கார்ஜினோஜெனிக்ஸ் கெமிக்கல்ஸ். ஸோ ஆஸ்பெட்டாஸ் வந்து கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஆஸ்பெட்டாஸை பயன்படுத்துகிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க.